ஹலோ காய்ஸ், அப்போ இன்றைக்கி நாங்கள் போகிறது வந்து பியோடோ இன் டெம்பிள். இங்கே ரொம்ப சவுண்டு கேட்குது. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் கிட்ஸ்க்கு கொஞ்சம் லஞ்ச் பேக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் ப்ரோக்கலி ஃப்ரையும் ரைஸ் குக்கரில் ரைஸும் வச்சு கர்ட் ரைஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா அங்கே வந்து பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை, மெக்டி மட்டும்தான், அங்கே மட்டும் தான் சாப்பிட முடியும். அது வந்து சும்மா இவனுக்கு ஸ்நாக் மாதிரி தான் ஒரு ஃபீலு. க்ராசரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஃப்ரிட்ஜு, ஓவன், கிச்சன் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் கிட்ஸ் வச்சுட்டு போகிறப்போ. என்னோடய ஃபோன் கேஸ் பாருங்கள், அது கூட நான் வந்து ஹவாய் தீமில் வாங்கினாங்க போயிட்டு. அப்புறம் இந்த போகிற வழி எல்லாமே எங்களோட இந்த வீட்டுக்கு பக்கத்துலேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு நல்ல ஒரு சிட்டி ப்ளஸ் வில்லேஜ் வைப் மாதிரி நிறைய லோக்கல் பீப்புளெலாம் அங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போனோம். பயங்கரமாக வெயில் இருந்துச்சா, சரி ஒரு ஃபேன் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணாமல் வைக்க வேணாமே, லக்கேஜில் எடுத்துகிட்டு போயிட்டோமேன்னு எடுத்துகிட்டு சும்மா அங்கிட்டு சீட் போட்டுட்டு இருந்தேன் முகத்தில் வச்சுட்டு. பஸ்ஸில் ஏறணும்னா ஃபுல்லாக நமக்கு ஏசி இருக்கும். நம்மளுக்கு ஒரு ப்ரைவேட் பஸ் மாதிரியே சுத்தமாக ரஷ் இருக்காது, ஆளுங்களாம் ரொம்ப கம்மி. அந்த பியோடோ இன் டெம்பிள் தான் வந்து எனக்கு என்னோட ட்ரிப்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற பியோடோ இன் டெம்பிளை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி ஹவாயில் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது வியூ. இது பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மலைலாம் சூப்பராக இருக்குது. நம்ம ஊர்லலாம் பார்ப்போம்ல, கேரளாவில், தமிழ்நாட்டிலலாம் கோழிலாம் ரோடு கிராஸ் பண்ணல, அதே மாதிரி இங்கே கோழிலாம் வந்து ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. நான் பார்த்ததுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெக்டினா இது தான். வந்து சுற்றிலும் அந்த மலையோட நடுவில் அந்த மெக்டி செம்ம அழகாக இருந்துச்சு. நான் கூட ஒரு ரீல் கூட எடுத்துகிட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஹவாயில் எந்த இடத்துல பார்த்தாலும் நிறைய ஓப்பன் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா செமித்தேரியாக இருந்துச்சு. அதில் வந்து ஒவ்வொரு ஊருக்காரவங்களுக்கு அந்த மாதிரி நான் வந்து வேறு எங்கேயும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. இங்கே தான் வந்து இவ்வளோ செமித்தேரி பார்த்துருக்கேன். பஸ்லலாம் போகிறப்போ அவ்வளோ பார்க்கலாம். அண்ட் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கூட இருக்க இடம் கம்மி ஸ்லாட்ஸ் தான் அவைலபிளுங்கிற மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. இந்த இதுக்கு போகணுன்னா பியோடோ இன் டெம்பிளுக்கு $5 வந்து நமக்கு என்ட்ரி ஃபீ. இந்த தோங்க அடிச்சா வந்து நம்ம வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லுவாங்கல்ல, பார்ப்போம் வேண்டிட்டு வந்திருக்கு ஏதாச்சும் நடக்குதான்ட்டு. കുഞ്ഞു കുഞ്ഞ് What's that fish called? Something మొట్టట చెకాయని వెళ్దావు. ఇప్పుడు మీమి కండా, మీమి కండా. அப்புறம் நான் வந்து கொண்டு போன சாப்பாடெல்லாம் வந்து குட்டூஸ்க்கும் குக்குடுக்கும் ஊட்டி விட்டுட்டு, அந்த ஊட்டி விடுற இடமே வந்து சாப்பிட்ற இடமே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சுற்றிலும் பேர்ட்ஸு, குட்டி குட்டி பேர்ட்ஸு, புறா, அப்புறம் பீகாக் அந்த மாதிரி. அப்புறமா நாங்கள் வந்து சாமி கும்பிட உள்ளே போயிட்டோம். வெளில இந்த மாதிரி வித்துட்டுலாம் இருந்தாங்க சொவனியர்ஸ்லாம். ஒரு பெரிய புத்தா சிலை, கொஞ்சம் கேண்டில்லாம் வச்சுட்டு எல்லோரும் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்துட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேக்கு ஒரு 30 minutes ஒன்ஸ் தான். இந்த பஸ்க்கு போகிறதுனால நல்லா இருந்துச்சு. வாக் பண்ண ரொம்ப தூரம் வாக் பண்ண நம்ம அங்கே சுற்றி நிறையா பார்க்கலாம். நல்லா அந்த நேச்சர் நல்லா இருந்துச்சு. செத்திப்பூலாம் வந்து கேரளாவில் தான் பார்த்துருக்கேன். இங்கேயும் பார்த்தா நிறையா கேரளாவில் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து இங்கேயும் இருக்குது.
ஓஷன் வியூ, சைனீஸோட அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு செமித்தேரியில். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. இங்கே வந்து நம்ம வந்து ஸ்லாட்ஸ் புக் பண்ணலாம் செமித்தேரியில். நம்ம ஃப்யூச்சரில் இருந்து போகிறதுனா கப்பலாக புதைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம். ஒரு கப்பல் வந்து 19 எவ்வளோ ஒருத்தவங்க வைஃப் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க, அது கூட ஒன்றா புதைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நாங்கள் மெக்டியில் போயிட்டு லஞ்ச் ஆல்ரெடி சாப்பிட்டோம், பட் சும்மா ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லான்ட்டு பர்கர் அதெல்லாம் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டோம். இந்த பின்னாடி வியூவே ரொம்ப நல்லா இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த பஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். வெளியில் நல்லா வெயிலில் வீட்டுக்கு போனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத ஒரு டியூட்டியாக வச்சுருந்தோம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டு. குக்குடு வந்து ரிமோட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ இன்னும் நல்ல vlogல சந்திப்போம். பாய் காய்.